ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பனிப்பொழிவுகளையும் அடர்ந்த வனங்களையும் நீர் ஓடங்களையும் கொண்ட ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 4500 அடி உயரத்தில் இருக்குது. 16 மலைகளை சதுரமாக கொண்ட நமது சதுரகிரி மலைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம். இந்த மலை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் 8 நாள் மட்டும்தான் அனுமதி தருவாங்க. பௌர்ணமிக்கு முன்னாடி 4 நாளும் அமாவாசைக்கு முன்னாடி 4 நாள் மட்டும்தான் அனுமதி தருவாங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா காலையில் 4:30க்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா சந்தன மகாலிங்கம் கோயில் வந்து புதுப்பித்தல் பணி நடந்து கொண்டு இருந்தது. அந்த பணிக்காக கீழே மண் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பையில் போட்டு அவங்களே பையில் போட்டு மண் வச்சுருந்தாங்க. நாங்களும் அதை 2 பை எடுத்துக்கிட்டு எங்களை பயணத்தோடு தொடங்க ஆரம்பித்தோம். மழை தொடங்க இடத்த பார்த்திங்கன்னா தர்மம் கேட்டுருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச தர்மத்தை நாங்கள் கொடுத்துட்டு எங்கள் பயணத்தை மேலும் தொடங்க ஆரம்பித்தோம். சிறு தூரத்துலேயே அதிர்ஷ்ட விநாயகர் ஆலயமும் காளியம்மன் கோயிலும் வந்தது. அங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் மேலே நடந்து போக ஆரம்பித்தோம். இந்த இயற்கையாக ரசித்து கொண்டே சென்றோம். கொஞ்சம் தூரம் போன உடனே பேச்சியம்மன் கோயிலும் கருப்புசாமி கோயிலும் வந்தது. 2 சாமிகளும் வணங்கி விட்டு அப்படியே பயணித்து தொடங்கணும். அப்படியே சிறு தூரம் நடந்து சென்றவொன்னா மாங்கனி ஓடை வந்து இந்த இடம் ரொம்ப அழகான இடம். அதை பார்த்திங்கன்னா அந்த நீரோடு ஓடும்போது அந்த கயிறை பிடிச்சி நடந்து போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அது சென்று அப்படியே நமது பயணங்கள் இயற்கையை ரசித்து கொண்டே சென்று கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து நடந்து போகிறது பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை வந்துடும். வழுக்குப்பாறையில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சேஃப்டியாக நடந்து போகணும். ஏன்னா அந்த ரொம்ப ஏற்றமாக இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தாக்காக இருக்கும். நம்ம ரொம்ப சேஃபாக நடந்து போகணும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆயுசு முழுக்க நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். சம்பாரித்து என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம், எதையோ சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு என்ன பண்ணுறீங்க? மனசுக்கு நிம்மதியாக நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தூரம் சுற்றி பாருங்கள். கொஞ்சம் லைஃப்பில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் முழுக்க பார்த்துருங்க. உலகத்தில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இயற்கை நம்ம கொடுத்துருக்கு. முடிஞ்ச வரை அந்த இயற்கை கொடுத்த அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்துருங்க. இந்த மலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வேண்டுதலுக்காக அரிசி, சூளம் நிறைய வேண்டுதல் செலுத்துறதுக்காக மேலே சென்று கொண்டு இருந்தாங்க. அப்படியே பயணங்களை தொடர்ந்து கொண்டு இருந்தோம். அப்படியே பிலாவாடி கருப்புசாமி கோயில் வந்தது. கருப்பனை பார்த்து வேண்டிக்கிட்டு அப்படியே பயணத்தை தொடங்கணும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த நீரோட இயற்கை நீரோடையில் நிறைய பேர் குளிச்சுட்டு அந்த இயற்கை நீர் அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள், நீங்களும் பாருங்கள் அந்த காட்சியை. அவ்வளோ அழகில் இயற்கையை குளிச்சுட்டு இந்த கருப்பசாமி கோயில் பல பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. அப்படியே மலை உச்சிக்கு நடந்து வந்துட்டோம். இப்போ மேலே வந்ததும் 2 சைடுமே நமக்கு சுந்தர மகாலிங்க சாமியும் சந்தன மகாலிங்க சாமியும் தெரிய ஆரம்பிச்சிது. முதல்ல நம்ம சுந்தர மகாலிங்க சாமி தரிசனம் பண்ண படிக்கட்டு ஏறி சென்றோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மரங்கள் நல்லா அழகாக பெருசாக இருந்தது. இதுதான் சுந்தர மகாலிங்க சாமி கோயில். நமக்கு உள்ள வீடியோ எடுக்க அனுமதி நான் வெளியே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தன மகாலிங்க சாமியை பார்க்குறதுக்காக இந்த வழியாக சென்றுட்ருக்கோம் படிக்கட்டு ஏறி. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மலையோட இயற்கை அழகுகள் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இயற்கையை பார்க்குறதுக்கே நமக்கு பல கண்கள் வேணும். அவ்வளோ அழகாக கொண்ட இயற்கையாக இருக்குது. போகிற வழியில் அன்னதானம்லாம் கொடுத்தாங்க. திருப்பி நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு வந்துட்டோம். அப்புறம் கீழே சந்தன மகாலிங்க கோயில் புதுப்பணிக்காக கொடுத்த மண்ணை இந்த இடத்த வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே சென்று அந்த மண்ணை போய் கொடுத்தோம். நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பையில் இருக்க மண்ணை வாங்கி கொட்டிகிட்டு வந்தாங்க. இது வந்து இறைவனுக்கு செய்கிற பணியாக நினச்சி நாங்கள் அந்த மண்ணை கொடுத்துட்டு இறைவனை வேண்டிட்டு அப்படியே சந்தன மகாலிங்க சாமியை பார்க்க போனோம். சந்தன மகாலிங்க சாமியை பார்க்க போகிற இடத்த பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 சாமி இருக்குது. சந்தன மகாலிங்கம், சந்தன விநாயகர், சந்தன அம்மன் என 3 சாமி இருக்குது. அங்கே உள்ளே நமக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. 18 சித்தர்களும் அங்கே உள்ள சிலைகள் கொண்டு இருக்காங்க. எல்லா சாமியும் நாங்கள் தரிசிச்சுட்டு அப்படியே வந்தோம். இந்த வழியாக உள்ளே செஞ்சோன்னா நமக்கு கழிப்பறை இருக்குது. முடிஞ்ச வரை அதை பயன்படுத்துங்க. நம்ம மக்கள் அதை கவனிக்காமல் எல்லாமே வெளியவே போயிட்டுருக்காங்க.
அப்படியே வந்தோம்னா அன்னதானம் சாப்பிட வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்னஸாக தட்டு எல்லாமே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அப்படியே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு வேண்டுதல் அரிசி கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச தொகையை எழுதிட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு கீழே இறங்கி மேலே போகிறப்ப நாங்கள் கோரக்கரை கோயிலை வந்து தரிசனம் பண்ணல. அப்புறம் கீழே இறங்கி வரப்போ கோரக்கரை கோயிலை தரிசனம் பண்ணோம். பக்கத்தில் நீரோடைகள் அழகாக இருந்தது.